வட மாநிலத்தில் இருக்க நண்பர்கள் உங்களை நான் எத்தனை நாள் வடக்கன்ஸ் சொல்லி கலாச்சிருக்கோம். அதுக்கெல்லாம் இப்போ நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம். ஏன்னா பிகாஸ் த ஓஜி வடக்கன்ஸ் யாருன்னா இதோ இவனுங்க தான். கோவில்ன்றது எவ்வளோ புனிதமான இடம். அந்த புனிதமான இடத்துல இவனுங்க என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க பார்த்தீங்களா? இதில் எல்லாம் படித்தவனுங்களாம். முதல்ல படித்தவனுக்கும் சிவிக் சென்ஸ் இருக்கிறவனுக்கும் வித்தியாசத்து இருக்குது. அதனால் என்னன்னே கூட தெரியாது இவனுங்க. இங்கே எல்லாம் படித்தவங்க தான். யார் தான் படிக்கல? பகுத்தறிவுன்னு ஒன்று இருக்குது. பகுத்தறிவுனா என்னன்னே தெரியாத கூட்டம் தான் இவனுங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை கேவலப்படுத்துறதுன்னு ஒரு கூட்டம் கிளம்பியிருக்கான். அது இவனுங்க மட்டும்தான். இன்னைக்கு உள்ள கருத்து கணிப்புகள் இல்ல அரசியல் விமர்சகர்களா இருக்கட்டும், ரிட்டையர்டு ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் கூட இந்த மாதிரி வந்து அனலைஸ் பண்ணி தான் இந்த அனாலிசிஸ் எல்லாம் வெளியிட்டு இருக்காங்க. அதனால அந்த டிவிகே கட்சியோட ஆதரவாளர்கள் ஃபுல் ஆன் அந்த என்ஜாய்மெண்ட் மோட்ல இருக்காங்க. அவங்க மட்டும் இல்ல, சின்ன சின்ன குழந்தைங்க, சின்ன சின்ன பசங்க அந்த மோட்ல இருக்காங்க. எனக்கு இருக்கிற சின்ன அறிவு வச்சு நான் சொல்றேன், விஜய் சார் ஜெயிக்க மாட்டாரு. எக்ஸாம்பிள் சொல்றேங்க, போட்டியே டிவிகேக்கும் டிஎம்கேக்கும்ன்றாங்க இல்லைங்களா? அது ஒரு ப்ரொஜெக்ஷன், அது கட்டமைக்கட்டும். ஆனா டிஎம்கே ஏடிஎம்கே அவங்க பெரிய அவங்க ஜெயிண்ட் அவங்க. ஆனா இவர் அப்படி இல்ல, இவர் இன்னும் வளரணும். அதே மாதிரி என்ன பண்றாங்க, ஒரு 30-33 வருஷமா நான் தான் உச்சத்துல இருக்கேன் அப்படின்னாங்க. அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் ரியாலிட்டி வேற. உச்சத்துல இருக்கிற ஆளு வேற ஆளு. அவரு வெர்சஸ் கமல், அவரு வெர்சஸ் விஜயகாந்த், அவரு வெர்சஸ் மோகன், அதுக்கப்புறம் ராமராஜன், அதுக்கப்புறம் கார்த்திக், பிரபு, பிரசாந்த், அஜித், விஜய்னு போயிட்டே இருக்குங்க. அது அவர் மாறல, அவர் அங்கேயே தான் இருக்காரு. அதனால இந்த சோசியல் மீடியாலயோ இந்த ஆன்லைன்லயோ இந்த ப்ரொஜெக்ட் பண்றது எல்லாத்தையும் நம்பாதீங்க. அவர்னால சிஎம் ஆக முடியாது, எதிர்கட்சி கூட ஆக முடியாது. 10 சீட் ஜெயிப்பான்றதே கஷ்டங்க, அவர் ஜெயிப்பாருன்றதே கஷ்டங்க. விஜய் சாரோட தோல்வி ஒரு ஜெனரேஷனே அழிவின் பாதைக்கு கொண்டு போயிரும். கள்ள ஓட்டு போட்டுட்டாங்க பாத்தீங்களா? மிஷின்ல பிரச்சனை நடந்துச்சு, அப்படி பண்ணுவாங்க. தன்னை நடக்காத விஷயத்தை தன்னை போட்டு மென்டல் மாதிரி ஆயிடக்கூடாது யாரும். எப்படி பாக்கணும் அப்படின்னா, விஜய் சார் ஜெயிச்சா சூப்பர், தோத்துட்டாரா அடுத்த எலெக்ஷன்ல பாப்போம். இப்படிதான் நீங்க போகணும். இந்த பதிவு இன்றைய இளைஞர்கள், இளம் பெண்கள் மனதளவுல பாதிக்கப்பட்ட கூடாது அப்படின்ற காரணத்தினாலதான். தயவு செய்து இதை புரிஞ்சுக்கோங்க. விஜய் சார் ஜெயிச்சா சந்தோஷம் தான். நன்றி. மேல இருக்கிற வீடியோல சொல்றவரு டாக்டரா, அவர் ஒரு நல்லது அவர் இது வரைக்கும் நான் ஒரு வீடியோல பார்த்தது வரைக்கும் அவர் இது வரைக்கும் எதுவுமே பயாஸ்டாவும் பேசினது இல்லை, இது வரைக்கும் எதுவும் தப்பாவும் பேசினது இல்லை. அவரு ஒரு அவேர்னஸ்க்காக நம்மளுக்கு மனப்பான்மை இல்லை ஏத்துக்கிறதுக்கு அதை சொன்னா அவர் பூச்சி அடி நினைச்சு வச்சுக்கிறீங்க கமெண்ட்ஸ்ல. ஏண்டா, அதாவது படிச்சவங்க பெரிய பெரிய ஆளுங்க எல்லாருமே சொல்றாங்க, நீதிபதியில இருந்து டாக்டர்ஸ் இருந்து எல்லாமே சொல்றாங்க, அதாவது நீங்க ஒரு மனநிலைமையில இருக்கீங்க, அது நடக்கலன்னா ரொம்ப சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நிறைய ஹிஸ்டரி இருக்குது. ஏன்னா நல்லா இல்லாத படத்தை நல்லா இல்லைன்னு சொன்னாவே உட்காந்து அழுவீங்களா? சரியா? அப்படி இருக்கிறப்போ இது ரியாலிட்டி கிரவுண்டு. பாலிடிக்ஸ்ன்றது ரொம்ப ரியாலிட்டியான கிரவுண்டு. பாலிடிக்ஸ் அந்த ரிசல்ட்டுக்கு மேலே நம்ம என்ன பேசலாம். ரிசல்ட் நல்லதா வந்தா பிரச்சனை இல்லை, நல்லதா வரலன்னா மற்றவங்களுக்கு ஏத்துக்கிற மனப்பான்மை இருக்குது. உங்களுக்கு படத்தை நல்லா சொன்னாலே ஏத்துக்கிற மனப்பான்மை இல்லை, உட்காந்து அழுவீங்க, இல்லை இது பண்ணுவீங்க. இந்த வீடியோ நானே போடக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா எண்ட் ஆஃப் த டே 18க்கு மேல இருக்கிறவங்க என்ன பண்ணாலும் பிரச்சனை இல்லை. மோஸ்ட் ஆஃப் த சோஷியல் மீடியா ஹேண்ட்லிங்கும் அந்த சப்போர்ட் இது பண்ணி எல்லாமே பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கிறது 18 அதாவது 18 கீழே இருக்கிற பசங்களை. அது 18 கீழே இருந்தாலும் குழந்தைங்க தான், பசங்களாக இருந்தாலும் சரி, பொண்ணுங்களா இருந்தாலும் சரி. மோஸ்ட்லி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்னடா புரியும் பாலிடிக்ஸ்னா என்ன, அவங்க ஏன் தோத்தாங்க, ஏன் இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரியுமா? ஜஸ்ட் ஒரு இன்ஸ்டா ரீல்ஸை பார்த்துட்டு இல்லை வேற யாரும் சொல்றத வச்சு அவங்க அதாவது பிரெயின் ஃபுல்லாக வாஷ் பண்ணி அவங்கள கான்சன்ட்ரேட் பண்ற விஷயத்துல கான்சன்ட்ரேட் பண்ண உடனே பண்ண விஷயம் இருக்கு தெரியுமா? அது வேணாம். திங்கக்கிழமை ரிசல்ட்டு கண்டிப்பா எல்லா மீம் பேஜஸும் ரிசல்ட் நல்லா வருதோ நல்லா வரலையோ போட்டு அடிப்பாங்க. சரியா? அதில் ரொம்ப பாதிக்கப்பட போகிறது கொஞ்சம் யதார்த்தம் தெரிஞ்சவங்க தப்பிச்சிருவாங்க. பாதிக்கப்பட போகிறது என்னமோ குழந்தைங்க தான். அதனால கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க எல்லாம். இப்போ என்னையும் பிடிச்சி அடிக்க தான் போறீங்க, அடிச்சுங்க, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. டிவிக்கு சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். உங்களுக்கான வீடியோ தான் இது. மேல தெரியாரு பாத்தீங்களா, செங்கோ இட்டையன், அவருடைய வாழ்க்கை வரலாறு தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அழகா புட்டு வைக்க போறேன். ஏன்னா அவருடைய தாவேக தலைவர் விஜய் இருக்காருல்ல, இவங்கள மாதிரியான ஆட்கள் தான் அழகா தேர்ந்தெடுத்து கொடுப்பாரு. இவங்க தான் பாத்தீங்கன்னா சமூக நீதியை காப்பாற்ற போறாங்க. மேல தெரியாரு பாத்தீங்களா செங்கோட்டையன் 1992 ஜூன் மாசம் 20ஆம் தேதி தர்மபுரிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அரூர் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்துல வாச்சாத்தி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல காவல்துறையும் வனத்துறையும் சந்தனக்கட்டை வீரப்பனுடைய தேடுதல் வேட்டைங்கிற பேர்ல உள்ள பூந்து 18 பெண்களை தேர்ந்தெடுத்து அதில் 13 வயதான